கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தெய்வ தந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தந்த வார்த்தையின் தலைப்பு prayer that changes the captivity. சிறையிருப்பை மாற்றும் ஜெபம். ஆமென். ஆமென். Prayer that changes the captivity. சிறையிருப்பை மாற்றும் ஜெபம். ஜெபங்களில் பல வகை உண்டு. அதை குறித்து பல முறை நாம் தியானித்திருக்கிறோம். அதை குறித்து நாங்கள் வகுப்பில் எடுத்திருக்கிறோம். ஜெபம் என்பது நாம் தேவனிடத்தில் பேசுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு இடைப்படுவது. தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறதை நாம் ருசிப்பது. ஜெபம் என்பது விண்ணப்பம் மாத்திரமல்ல, நாம் அவருக்கு காரியங்களை தெரியப்படுத்துவது மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் விசாரிப்பது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பது. வேத வசனத்தில் சில தேவனுடைய பாத்திரங்களை நாம் பார்த்து இது ஜெபத்தின் ஆவிக்காக நாம் அன்றாட வேண்டும். வாரம் முழுவதும் ஜெபம் நம்முடைய ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய வீடுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது, சபைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது, தெருக்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு ஜெபித்தாலும் இன்னும் தேவைகள் அதிகமோ தவிர ஜெபத்திற்கு தேவைகள் குறைவதே இல்லை. நமது வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு குறிக்கோள் உண்டு. நமக்கு ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் தருவது அவருடைய கிருபை என்றாலும் நாம் ஜெபிக்க வேண்டிய விதங்கள் பல உண்டு. இன்று அநேக சிறையிருப்பில் நாம் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆண்டவர் சிறையிருப்பை அனுமதிப்பார தவிர அவர் சிறையிலே வைத்து விட மாட்டார். அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் சிறையிருப்பில் சிக்கிக் கொண்டிருப்பதற்கு பல சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அனுதினமும் அறிந்திருப்போமானால் இந்த சிறையிருப்பை நம்ம ஜெயிக்க முடியாது. நான் எப்பொழுதும் ஜெபிப்பது உண்டு. எந்த காரியம் வந்தாலும் ஏற்கனவே சிலுவையில் ஒருத்தர் தோற்று போய் வெட்கப்பட்டவன் தான் அந்த சோதனை நமக்கு கொண்டு வருகிறார். எனவே நாம் பயப்பட வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் தேவனுடைய பலனும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை மாத்திரமே. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்றும் ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தேவான் அப்போஸ்தலர்களில் இருந்த அந்த மனிதனாக இருந்தாலும் உரத்த சத்தமாய் தேவனை குறித்து எச்சரித்து பேசின ஒரு மனிதன். இந்த ஸ்தேவானுடைய குடும்பத்தை குறித்து பின்பதாக நாம் வாசிக்க முடியும். என்றாலும் ஸ்தேவான் ஒரு பெரிய அற்புதங்களை கண்டவன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினால் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். அவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு மனிதன் தான் ஸ்தேவான். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒரு மனிதனாலும் கூடவில்லையா. தேவ ஞானம் நிறைந்த ஒருவன். தைரியமாய் அவன் செய்த ஊழியம் பெரிது என்று காணப்படவில்லை, எழுதப்படவில்லை. ஆனால் அந்த 2 அதிகாரத்தில் பார்ப்போமானால் ஸ்தேவானுடைய ஊழியம் முடிந்து விடுகிறது. உரத்த பலத்தோடு தைரியத்தோடு அவன் தேவனை குறித்து இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். நடந்தது என்ன? ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் வந்தார்கள், அவனை பிடித்தார்கள். பிடித்து கொண்டு போய் அவனை பொய் சாட்சிகளை கொண்டு நிறுத்தினார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 13 வசனத்திலே அவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். மாத்திரமல்ல, இந்த மனுஷன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசுகிறான் என்று பொய் சாட்சி நிறுத்தினார்கள். எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் நின்றார்கள். இவனோ பாவத்தை எதிர்த்து பேசினான். தேவனுக்கு விரோதமாய் எழும்பினதை குறித்து பேசினான். தன்னுடைய பூர்வமான பிதாக்களுக்கு விரோதமாய் தேசம் எழும்பினதை குறித்து பேசினான். வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்றவன். அப்போஸ்தலர் என்று நாம் சுலபமாக வாசிக்கிறோமே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் அவர்களுடைய அர்ப்பணிப்பை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் சொன்னது, இதோ நம்முடைய பிதாக்கள் பொய் பேசினார்கள், விக்கிரகத்தை பின்பற்றி போனார்கள், தேவனுக்கு விரோதமாய் சோரம் போனார்கள், இதோ நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தான். ஆனால் ஜனங்களும் அவனை பிடித்து கொண்டு போய் அவனை கடைசியில் என்ன செய்தார்கள் அல்லவா? அவன் மேல் பொய் சாட்சியை காண்பித்தார்கள். பொய் சாட்சி சொல்லி அவன் ஆண்டவரை குறித்து விரோதமாய் செய்வான் என்று சொல்லி அவன் மேல் கல்லெறிந்தார்கள். இட்ஸ் ஓகே டா, லீவ் இட். அவன் மேலே கல்லெறிந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, மூர்க்கமடைந்து கோபத்தின் உச்சம்
மூர்க்கம், கோபமடைந்து பற்களை கட்டித்தார்கள். அந்த பிசாசுடைய கிரிகளை பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையை உள்ளே பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் எதிர்த்து நின்று கல்லெடுத்து அடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இவன் ஆலோசனை சங்கத்தில் பேசும் பொழுது அவன் முகத்தை கவனித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் தேவதூதன் போல இருந்ததா. அப்பொழுதாவது ஐயோ, இவன் முகம் தேவதூதன் போல் இருக்கிறதே, தேவனிடத்தில் வந்தவனா அல்லது அவன் பேசுகிறது தேவனிடத்தில் வந்த வார்த்தைகளா என்று ஜனங்களால் நிதானிக்க முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஒருவனாலும் நிதானிக்கப்பட முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களால் மாத்திரமே நிதானிக்கப்பட முடியும். ஸ்தேவான் அந்த கல் எறிந்து கொண்டிருந்து அவர்கள் கல் எறிந்த பொழுது வசனம் சொல்லுகிறது 55வது வசனம் 7ஆம் அதிகாரம், அவன் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய வலது பார்சத்தில் அவரது மகிமையையும் கிறிஸ்து இயேசுவானவர் தங்கி இருக்கிறதையும் அவன் கண்டான். அவன் சொல்லுவோமா? சற்று நினைத்து பார்ப்போமே. பல வருடங்களுக்கு முன்பதாய் கொடைக்கானல் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அந்த கால்வாயிலே 3-4 ஆட்கள் வந்து பெரிய பெரிய கற்கள் எடுத்து எரிந்து கொண்டிருந்தார்கள். ஓடிப்போய் நின்று பார்க்கிறேன். முதல் முறையை பார்க்கிறேன். சிறிய பையன் ஒரு வெறி பிடித்த நாயை ஒரு சாக்கடையில் வைத்து அவர்கள் கற்களை எரிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு மிக பரிதாபமாகிவிட்டது. அழகான ஒரு நாய்க்குட்டி, ஆனால் அடித்து அவர்கள் கல் எறியும் பொழுது ரத்தம் வடிகிறது, நாவிலே ரத்தம் வடிகிறது. அதை பார்க்கும்போது உள்ளம் கலங்கி போய் மாதிரி ஆகிவிட்டது. அதிலின்று கொஞ்ச நாள் எந்த நாய்களையும் பார்க்கவில்லை. இந்த மிருகத்தில் வைத்தார்கள். அந்த பிரிவு போய்விட்டது. ஸ்தேவான் மேல் கல் எறிந்தார்கள். கற்கள் அவன் மேல் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. When you are facing difficulty, your eyes will open when you are with God. எந்த உலகம் உனக்கு விரோதமாய் வரட்டும், எந்த சூழ்நிலைகள் விரோதமாய் வரட்டும், நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தும்படி அல்லவா தெரிந்தெடுக்கப்பட்டோம். நீங்களும் நானும் அவரை பிரசித்த பண்ண அல்லவா தெரிந்து கொண்டோம். அப்படி இருக்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் கண்களை திறக்கும் பொழுது வானத்திலே தேவ மகிமையை கண்டான். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரும் அந்த மகிமை எனக்கு காண்பித்தரணும். ஆனால் ஸ்தேவானோ கேட்கவில்லை. அவன் வேதனை சுமக்கிற பொழுது அவன் கண்கள் திறந்து நேரடியே பரலோகத்தின் மகிமையை கண்டான். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை மாற வேண்டும். என்ன விசேஷம் அது? அவன் ஜெபம் அந்த கற்களை எரிந்த பொழுது 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அவனுக்கு தெரிந்து விட்டது, இதோ பரலோகம் திறந்து விட்டது, இந்த மனுஷரை விட்டு நான் போகிறோம், இந்த தேகத்தை விட்டு பிரிய போகிறோம், சற்று சில வினாடிகள் இந்த வேதனைகள் எல்லாம் மறைய போகிறது. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி சொன்னான், ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று எவ்வளவு பாக்கியத்தோடு அவன் தேவனுக்கு அர்ப்பணித்தான். பாருங்களேன், தேவன் அர்ப்பணித்து அவன் கல்லெறிந்து கொண்டிருக்கிற பொழுது மற்றும் ஒரே ஒரு காரியத்தை செய்தான். அவன் எல்லோரும் கல்லெறிந்து மூர்க்கமடைந்த பற்களை கடித்து கொண்டிருந்தே தன்னுடைய கண்களால் பார்த்து கடைசியாய் ஒரு விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதே. இந்த வேதனை மத்தியில் ஸ்தேவான் கேட்டுக்கொண்ட உன்னதமான ஜெபம். நம்முடைய பாடுகள் இருக்கலாம், நம்ம சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்முடைய சங்கிலிகளை சிறையிருப்பை மாற்றுவது இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜெபம் மாத்திரமே. ஸ்தேவான் கேட்டு இருக்கலாம், ஆலோசனை சங்கத்தை கேட்டு இருக்கலாம், அவன் ராயனுக்கு அபயமிட்டு இருக்கலாம். ராயனுக்கு அபயமிட்டால் ஒருவனும் அவன் மேல் கை போட முடியாது, ஒருவரும் ஒன்று செய்துவிட முடியாது. He had all the opportunities to deliver himself, but he was praying to the Lord. தன்னுடைய சரீரம் அழிந்து போனால் தன்னை சுற்றி எதிர்த்து நிற்கிற ஜனங்களுக்காய் அவன் கர்த்தரிடத்திலே கெஞ்சி மன்றாடினான். நடந்தது என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சவுல் என்னும் அந்த சீஷன் அந்த ஸ்தேவான் கல்லெறியும் பொழுது அந்த ஸ்தேவானுடைய துணிகளை கொண்டு வந்து சவுலுடைய பாதத்தில் வைத்திருந்தார்கள். ஸ்தேவானுடைய அந்த வஸ்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் சவுல். காரணம், அந்த கட்டளை பிறப்பதற்கு இவரும் ஒரு காரணம். தன் கண்களுக்கு முன்பதாய் ஒரு கொல்லப்படுவதற்கு இந்த சவுலும் காரணம். ஆனால் அந்த மரணமானது இந்த சவுலை மாற்றியது, அந்த ஜெபமானது இந்த சவுலை மாற்றியது. காலங்கள் கடந்தது, சவுலை கர்த்தர் சந்தித்தார். அவன் வல்லமுள்ள தேவனுடைய கருவியை பாத்திரமாய் மாறினார். அந்த 1 கொரிந்தியர் 1:16 அந்த ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது இந்த சவுல். வரலையிலேயே சொல்லுவது எவ்வளவு அழகான தெய்வ மகிமை. நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த துக்கத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் விட்டு போய்விடக்கூடாது.
காரணம் நம்மை சுற்றி சிறையிருப்பு, குடும்பத்தில் சிறையிருப்பு, பிள்ளைகளிடத்தில் சிறையிருப்பு, நம்முடைய பாரம்பரியத்தில் சிறையிருப்பு, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடத்தில் சிறையிருப்பு. நாமோ ஆண்டவரே நான் என்னுடையது, எனது காரியம், எனது குடும்பம், எனது சூழ்நிலை என்று பதறி அடித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மிடத்தில் ஜெப வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஏறெடுக்கப்படுகிற பலிகளை நுகர்ந்து அவைகளுக்கு கிருபை செய்வதற்கு காத்திருக்கிறார். நம்முடைய கூக்குரல் பரலோகத்திற்கு எட்ட வேண்டும். மற்ற ஜனங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்காய், ஜனங்களுக்காய் நம்முடைய கூக்குரல் கண்ணீர் பரலோகத்தை எட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் மாற வேண்டும். இரண்டாவதாக, யோபு என்னும் ஒரு பக்தன். யோபுவை குறித்து அநேகர் பேசுவது உண்டு, அநேகர் ஜெபிப்பதும் உண்டு. நான் போகிற இடத்தில் சில ஜெபத்திற்கு வருவார்கள். ஐயா, யோபுவை போலவே நான் அதிக பாடுபடுகிறேன், யோபுவை போலவே நானும் ஜெபித்தது உண்டு அறியாத நாட்களில். யோபு பட்டது போல நான் மிகுந்த வேதனைக்கு உட்படுகிறேன். ஒரே ஒரு அம்மாவிடத்தில் கேட்டேன், அம்மா உங்களுக்கு 10 பிள்ளை சேர்த்து திருப்பி 10 பிள்ளை பிறந்துச்சான்னு கேட்டேன். இல்லவே அந்த அளவுக்கு ஆண்டவர் உடல் எனக்கு கிருபையா இருந்தார். சொல்லவா, அந்த யோபு என்னும் பக்தன் அவருடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள். யோபு 1:12 சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறார். எந்த இடம் அது? அது தேவனுடைய பர்வதம், தேவ குமாரர்கள், தேவ தூதர்கள் சந்திக்கிற ஒரு ஸ்தானம். அங்க போய் ஒரே ஒரு மனிதனுக்காக சாத்தான் போய் நிற்கிறார். நின்று ஆண்டவரிடத்தில் உத்தரவை பெற்றுக் கொள்ளுகிறார். இரண்டாவது முறை அவன் போகும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாவற்றையும் சும்மா அவன் உண்மை ஆராதிக்கிறான், அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீரே. ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு உண்டான எல்லா முன்னெடுத்தில் இருக்கிறது, அவன் மேல் உன் கைகளை நீட்டாதே. கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அவ்வளவுதான். நடந்தது என்ன? ஒரே ஒரு நாள் மாலை வேளையில் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டில் கூடியிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் அவர்கள் இணைந்து சாப்பிடுவார்கள். இப்போ இங்கே ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் நடக்குது பாருங்க. இது நம்ம அப்பா யோபு ஆரம்பித்து வச்சது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் இணைந்து சந்தோஷமாய் அவர்கள் சாப்பிடுவார்கள். குடும்பமாய் தான் இருப்பார்கள். எல்லாரும் அண்ணன் தங்கை தான், மருமக்கள் தான். ஆனால் யோபுவோ எங்கள் பிள்ளைகளுக்காக பலி செலுத்திக் கொண்டிருந்தார், கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ, ஒருவேளை என் பிள்ளைகள் அழிந்து விடுவார்களோ, ஒருவேளை தேவனை தூஷித்து விடுவார்களோ, எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள், பலி செலுத்திக் கொண்டே இருந்தார். திடீர் ஒரு மனிதன் ஓடி வந்தார். ஐயா, சபையில் வந்து விழுந்தார்கள். எல்லா கழுதைகளையும் பட்டை கறிக்கினால் வெட்டி போட்டார்கள், வேலையாட்களை வெட்டி போட்டார்கள், கழுதைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி ஓடி வந்தேன். வசனம் சொல்லுகிறது, பேசிக்கொண்டிருக்கையில் இன்னொருவன் ஓடி வந்தான். ஐயா, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது என்று சொன்னான். தேவனுடைய அக்கினி அழிக்கிறதா? இல்லை. தேவனுடைய அக்கினி மோசேக்கு முச்செடியிலிருந்து பேசினது. தேவனுடைய அக்கினி தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்தது. அறியவில்லை. அவன் வேலைக்காரன் தான், ஓடி வந்து சொன்னான். தேவனுடைய அக்கினி வானத்தில் இருந்து விழுந்தது, ஆடுகளை வேலையாட்களை சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன். சற்று அந்த சம்பவத்தை நினைத்து பாருங்களேன். ஒரு ஓடி வந்தான், கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவன் ஓடி வருகிறான். மூன்றாவது ஒருவன் ஓடி வந்தான். சொன்னான், ஐயா, பவுஞ்சாய் கல்லேறி வந்தார்கள், ஒட்டங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் பட்டய கருக்குக்கு தள்ளி ஓடி வந்தேன். அதை கேட்கிறதற்கு முன்பதாய் 4வது மனிதன் ஓடி வந்தான். ஐயா, வேறொரு வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்துகளும் மூத்த சகோதரன் புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்தரத்திலிருந்து பெருங்காற்று வந்து அந்த மூலையை 4 மூலையிலும் அடித்தது. உங்கள் 10 பிள்ளைகள் செத்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி ஓடி வந்தேன். அவ்வளவுதான். ஒன்று போனான். திருப்பியும் சாத்தான் ஏதும் செய்வதற்கு முடியவில்லை. அதையும் தாண்டி நான் நம்புகிறேன், இவ்வளவு சம்பவம் நடந்தாலும் கர்த்தருடைய பட்டயம் யோபுவை சுற்றி இருந்தது. பார்த்தான் சாத்தான், இவனை ஒன்று செய்ய முடியவில்லை. திருப்பி ஓடினான் ஆண்டவர். எவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ ஒரு விசை அவனுடைய தோல் எல்லாம் பார்த்தீர்கள். அவன் தோல் முதல்களானவைகளை ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தன் தோலை கொடுப்பாயா. ஆண்டவர் கேட்டார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயந்தவன், அவன் மேல் கண் வைத்தாயோ? அவனை விட்டு விடு. அவன் இன்னும் உத்தமத்தை நிற்கிறான், பார்த்தாயா? பிள்ளைகளை இழந்தான். 11,000 ஒட்டகங்களை, கழுதைகளை, ஆடுகளை இழந்தான். வேலைக்காரர்களை இழந்தான். ஒன்றுமில்லாமற் போன பொழுது அவனால் அசைக்க முடியவில்லை. காரணம் யோபுவினுடைய ஜெபம்.
சாத்தான் 2 முறை கர்த்தருக்கு வந்து நின்ற பொழுது சாத்தான் பார்த்தான், இந்த தோலுக்கு பதிலாய் மனுஷன் ஜீவனை கொடுப்பான் என்ற ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒரு 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 வார்த்தை உள்ளே சொருகி விடுகிறான் ஆண்டவர். ஆண்டவர் புரிந்து கொண்டார், உன் கையை நீட்டிக்கொள், அவன் ஆத்மாவை விட்டுவிடு என்று கடைசியில் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். ஏன் அனுமதி கொடுத்தார்? அவருக்கு தெரியும் என் பிள்ளை யார், என் யோபு யார் என்று தேவனுக்கு தெரியும். சாத்தான் ஓடி வந்தான், கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். காலையில் ஐஸ்வர்யவான், காலையில் 10 பிள்ளைகள், 11,000 ஒட்டகம், இன்னும் எண்ணில்லாத வேலைக்காரர்கள், மாலை ஒன்றுமில்லாத பிச்சைக்காரன். பிள்ளைகள் செத்து எப்படி அடக்கம் செய்திருப்பார்கள்? அந்த 11,000 அந்த மிருகங்களின் அந்த மரணம் என்ன செய்திருப்பார்? என்றாவது இயந்திரங்கள் உண்டு, ஒருவேளை பெரிய குழியை தூக்கி போட்டிருப்பார்கள். அன்று வேலைக்காரர்களும் இல்லையே, எத்தனை பேர் துணை நின்றிருப்பார்கள்? அனாதையாக்கப்பட்டான், அனாதையாக்கப்பட்டான். படினோமே, கருவில் நான் அனாதையானேன், தெருவில் நான் கிடந்தேன், 2 பூச்சிக்கு கொடுக்கும் கிருவை உங்களுக்கு அவனுக்கு கத்தர் கொடுத்தார். அவன் மனைவி ஓடி வந்தாள். கடந்த சில நாட்கள் முன்பதாக சொன்ன யோபுவினுடைய மனைவி எப்படிப்பட்டவள் என்று. நல்ல தாய் தான், எல்லாவற்றையும் சுமந்தவள் தான். ஆனால் இங்கு அவளுடைய காரியம் அவளுடைய சாட்சியை கருத்து போட்டது. யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஓடி வந்து அவளால் தாங்க முடியவில்லை. இதுவரை ஐஸ்வர்யமாய் தன்னுடைய மஞ்சத்தில் படுத்திருந்த அந்த யோபு, தேவன் கொடுத்த திரட்சினால் சம்பூரணமாய் உறங்கின யோபு, தன் தெருவில் பட்டினி கிடந்த ஒருவனையும் அனாதையை விடாத அந்த யோபு என்று அனாதையாக்கப்பட்டவனாய், துர்நாற்றம் எடுத்தவனாய், பிச்சைக்காரன் போல் கிடைக்கிறான். சற்று கவனித்து பார்த்தேன். பிள்ளைகளை அழித்தான், வேலைக்காரர்களை சாத்தான் அழித்தான், மனைவி மட்டும் பேர் விட்டு வைத்தான். சற்று யோசித்து பார்த்தேன். சில காரியங்கள் வந்தது. ஏனென்றால் ஆதாமை அழிப்பதற்கு, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புவதற்கு பயன்படுத்தப்படுவது யார்? ஏவாள். அதற்கு முன்பதாக யோபை கர்த்தர் அதே போல அவனை வைத்துக் கொண்டான். இவளை வைத்துதான் அவனை கவனிக்க முடியும். 2 காரியம். 1, அவனை பராமரித்த உடனே சாத்தானுக்கு பொறுக்க முடியவில்லை. அவன் நல்ல தாய் தான். என்னைய போனவர் அப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்றீங்க, யார் கிரி செய்தது? வசனம் சொல்லுகிற கவனித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம். அவள் சொன்னால், இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. யார? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அவள் அல்ல, அவளுக்குள் கிரை செய்த அந்த பொல்லாங்காவி. அவள் நல்லவள் அல்லவா? எல்லாவற்றையும் பராமரித்தாள் அல்லவா? 10 குமாருக்கு பின்பதாய் 10 குமாரத்தை பெற்றும் அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தவள் அல்லவா? அப்படியா தூஷணம்? தேவனை தூஷிப்பது எங்கிருந்து வருகிறது? அதுதான் பிசாசு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களை யூதர் என்று சொல்லியும் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிற சில தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ பயப்படாதே, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். தூஷணத்தை அவள் பேசுவதற்கு சாத்தான் அவளை பயன்படுத்தினான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அவர் ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் உண்மையில் தள்ளி இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனை பற்றி பிடித்திருக்கிறது தேவ பிரசன்னம். ஒருவேளை பாடுகளில் கஷ்டங்களில் ஏன் எனக்கு என்று தேவனை தூஷிப்போமானால் அது சாத்தானுடைய கிரியை. எச்சரிப்போடு நாம் இருக்க வேண்டும். தேவர்கள் கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். ஸ்தேவானை கொலை செய்தவர், சபைகளை கொலை செய்தவர் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? ஒரே ஒரு அடி, முழு மனம் திரும்புதல். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? ஆண்டவர் உடனே கண்களை திறக்கவில்லை. புறப்பட்டு போ. அவன் தரிசனத்தை பற்றி கொண்டு காரியத்தை நடத்தினான். அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். ஆமென் சொல்லுமே. ஒளியும் குடும்பம் இவைகள் எல்லாவற்றிலும் அவமானங்கள் வரும். எத்தனை பேர் சைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? உலகம் எல்லாம் நமக்கு எதிராக தான் பேசும்.
இந்த வரைக்கும் நாங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாம் நடந்தாலும் கொடுத்துருக்கிற சந்தோஷத்தை யாரும் திருடவே முடியாது. இன்னும் அவமானங்கள். எத்தனை பேர் என்னென்னமோ கேள்விகள் கேட்பார்கள். ஊழியர்கள் கேட்பார்கள், மனிதர்கள் கேட்பார்கள், சாதாரணமாக கேட்பார்கள். அவமானங்கள், அவமானம், அவமானம் என்றாலும் கிறிஸ்துவ நிமித்தம் அது இருக்குமானால் நானும் நீங்களும் பாக்கியவான்கள். ஆண்டவரிடத்தில் கதறி பேசினான். 3 நண்பர்கள் வந்தார்கள். எல்லாவற்றையும் உதவி செய்வார்கள் என்று பார்த்தால் 7 நாள் சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் பேசினார்கள். கொஞ்சமாக பேசலைங்க, இந்த அதிகம் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. அப்போ யோபுவும் பேசினார். யோபு எதிர்த்து பேசினார். 38 அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு. 38வது அதிகாரம் ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்து யோபு பார்த்து கேட்டார், இதுக்கு பதில் சொல் என்று பல கேள்விகளை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் பேசினான். நான் உத்தமன், நான் யாரையும் பட்டினியா விட்டதில்லை, ஏழைகளை நான் பரியாசம் பண்ணினதில்லை, எந்த என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் நீதிமான் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர் வந்த 40வது அதிகாரத்தில் 2வது வசனம் ஆண்டவர் கேட்டார், சர்வ வல்லவருடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவருக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்போதாங்க ஆண்டவர் பேசினார். இந்த 38 அதிகாரத்தில் நண்பர்களுக்கு பேசி பேசி இங்கேயும் ஓட்டு வச்சு சுரண்டிக்கிட்டு ரத்தத்தை தொடச்சி போட்டுக்கிட்டு நாட்டுமாய் பதில் சொன்ன யோபு ஒரே ஒருவர் இறங்கி வந்த உடனே சொல்லிட்டான், ஐயா நான் நீசனப்பா, உமக்கு நான் என்ன சொல்லுவேன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன். That's all. சொல்றேன், 2 தரம் பேசினேன், இனி நான் பேச மாட்டேன். வசனம் சொல்லுகிறது, உடனே கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு கொடுத்தார். அவன் நண்பர்களை பார்த்து ஆண்டவர் பேசினார், உங்கள் மேல் என் கோபம் மூழ்கிறது. நான் அந்த வசனத்தை வாசித்து தியானித்த நாட்களில் நினைத்து பார்த்திருக்கிறேன். மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. அவர்கள் பேசுகிற வார்த்தைகளும் நன்மையான வார்த்தையாக தான் தெரிகிறது. தேவனை குறித்து பேசுகிறார்கள், தேவனுடைய வல்லமை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் பேசும் விதம் அவர்கள் நியாயமாய்த்தான் பேசுகிறார்கள் என்றும் தோன்றுகிறது. ஆனால் இல்லை இல்லை, கர்த்தர் இறங்கி வந்து சொன்னார், உன்னுடைய சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூழ்கிறது. இப்பொழுது அவர்கள் 7 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து இந்த தாசனாகி யோபனிடத்திலே போங்கள், அவன் உங்களுக்காய் பலி கொடுப்பான், அவன் உங்களுக்காய் ஜெபிப்பான், அப்பொழுது அவனுடைய முகத்தை பார்ப்பேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனுடைய முகத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே செய்தார்கள். கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார். உடம்பெல்லாம் பருக்கள் நாற்றும். அந்த மனைவி ஒருவரை பயந்து நிற்பார். ஐயோ நானும் இவள் தூஷிட்டேனே, நண்பர்களால் நடுங்கி நிற்கிறார்கள். ஐயோ நம்ம கர்த்தருக்காக பேசினோமே, நீதியை பேசினோமே, ஆனால் நிலைமை தலைகளை மாறிவிட்டது. அவர்கள் நினைத்தார்கள் ஆண்டவர் வந்து அவர்கள் 3 பேரை ஆசீர்வதித்து யோபுவுக்கு மன்னிப்பதற்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சிநேகிதர்களிடத்தில் கேட்பார் என்று. ஆனால் கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறவர், இப்பொழுது முகத்தை பார்க்கும்படி இறங்கினார். இந்த இக்கட்டான வேதனையில், இக்கட்டான அவமானத்தில் யோபுவோ வேண்டும் பலிகளை செலுத்தி தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவனுடைய சிறையிருப்பை மாறிற்று. ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாறும்படி அவன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவன் சிநேகிதன் என்று ஜெபித்தார். அவனிடத்தில் புசித்த அந்த பட்டணத்தார் உண்டு. அவன் சிநேகிதன் என்றால் அவனிடத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்டவர்கள் உண்டு, விதவைகள் உண்டு. இவர்களுக்காக ஜெபித்தார். சிறையிருப்பது மாறுவது சுலபம் அல்ல. நீங்களும் நானும் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பது சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களை விடுவிக்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்து விட்டு போகிறோம். தமிழ்நாடு சுற்றி பாருங்கள், நம்முடைய கூடநகரை பாருங்கள், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாருங்கள், 4829 டாஸ்மாக் கடைகள் உண்டு. ஏறக்குறைய 2919 பார் அட்டாச்ட் டாஸ்மாக் ஷாப்ஸ். அது தவிர பார்கள் மாத்திரம் 4900 பார்கள் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாக்கடை விழுந்து கிடக்கிறான். நம்முடைய கண்களுக்கு முன்பாக குடும்பங்கள் தகப்பனை இருந்து தவிக்கிறது. சிறு பிள்ளை நெஞ்செடுத்து அப்பா அப்பா என்று கூப்பிட யாரும் இல்லை, கதறி தவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கடந்து போகிறோம், தாண்டி ஓடுகிறோம், காரியங்கள் நடப்பதில்லை. 1,00,000 பாலியல் தொழில் செய்கிறவர்கள் இந்த தேசத்தில் உண்டு. 1,00,000.
14,000 பேர் சென்னையிலே மாத்திரம். சென்னையில் இருக்கிறவங்க கேட்டுக்கோ, there are 14,000 prostitutes in Madras alone. in Tamil Nadu இவங்கள அறியப்பட்டவங்க, வெளியில தெரிந்தவர்கள் 1,00,000 பேர் தமிழ்நாடு முழுவதிலும். 14,770 போதை வஸ்து கேசஸ் மட்டும் ஃபைல் ஆயிருக்குங்க. ஸ்கூல்ல கேட்கும்போது எனக்கு தெரியல, புது புது பேரை சொல்றாங்க. 6 வயசு பையன் சொல்றான். நூற்றுக்கணக்கான குடும்பம் அழிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது, தகப்பன் இல்லாமல் இருக்கிறது, விதவைகளாய் மாறுகிறது, அனாதைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. What are we praying for? சிறையிருப்பு மாற வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிறவர்களுக்காக நீ அழுது புலம்பு. அந்த குழந்தைகளுக்காக பிராணனை உன் கைகளில் எடுத்து ஜெபம் பண்ணு. யோபு நின்றான், ஐயா என் பட்டணத்தில் இவ்வளவு மோசமா இருக்கிறது, என் சிநேகிதரை மன்னித்து விடும், எங்கள் அரசாங்கங்களை மன்னியும், எங்களை நடத்துகிறவர்களை மன்னியும், சுற்றிலும் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிற மன்னியும். பரலோகமாக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறது. கடை திறந்துகிட்டே இருக்கேன். என்னுடைய ஜனங்களோ அவைகளுக்கும் ஜெபிக்க விட்டு விடுகிறார்கள், அயன சிறையிருப்பில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். உண்மையான ஜெபத்தை யோபு எடுத்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். யோபுவின் முன் நிலைமையை பார்க்கணும், பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அதன் பிறகுதான் அவனுக்கு 22,000 மிருக ஜீவன்கள் வந்தது. எனவே 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை நான் திரும்ப போகிறேன். அவன் சொல்லுகிறேன், நம்முடைய சிறையிருப்பு திரும்பணும்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசித்து, வாரத்துக்கு ஒரு நாளாவது உட்கார்ந்து கண்ணீர் சிந்துங்கள். சிறையிருப்பு திரும்ப, ஜனங்களுடைய சிறையிருப்பு திரும்பட்டும், சிறையிருப்பு திரும்பட்டும். ஆண்டவர் சொல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கூறியவைகள், இந்த யாக்கோபுடைய கூடாரத்தில் சத்தத்தை பெருக பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவார், உன் சிறையிருப்பு மாறும். I am a servant of the Almighty God. God is definitely going to bless you. இன்னைக்கு போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Glory be to God. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆடல் பாடும் ஸ்தோத்திரன் சத்தமும் புறப்படும், அவர்களை மகிமைப்படுத்துவேன், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்துவதே இல்லை. நல்ல கையை உயர்த்தி, Lord I inherited in Jesus name சொல்ல மாட்டீங்களா? Inherit the deliverance. எனவே 30:20 சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பதாய் திடப்படும், ஒடுக்கின யாவரை தண்டிக்க போகிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுவே. ஒரு சாதாரண ஒரு நாள் அல்ல, நம்முடைய சிறையிருப்பு ஜெபத்தின் பாதைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டு சொல்லுகிறார், ஆண்டு நமக்குள்ளே இந்த வாசம் பண்ண போகிறார். நம்முடைய ஜெப நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள், ஜெப காரியத்தை குறித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய மகிமையை காணும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கை திறந்து கொடுப்போம். சேவான் போல எவ்வளவு பாடுகள் பட்டாலும் ஜனத்துக்காக கண்ணீர் விடுகிற ஒரு ஜெபம். யோபுவை போல இக்கட்டான சூழ்நிலையும் கர்த்தருக்கு கண்ணீர் விடுகிற ஜெபம், அது ஒன்றுதான் நம்ம சிறையிருப்பில் இந்த திருப்போம். கர்த்தர் வாக்கு சொல்லிவிட்டாரே, உன்னுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்பட போகிறது. ஆமென் சொல்லுவோமே. விசுவாசிக்கிறீர்களா? எழுந்து நிற்கலாமா? ஆங்காங்கே இருக்கிறவர்களும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். மகிமையான தேவனுடைய ஜெபத்தின் ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். Glory be to God. தேவ மகிமை நாம் இறங்கட்டும், தேவ வல்லமை நாம் இறங்கட்டும். அந்த ஜெபத்தின் ஆவியானவர் நம்ம கிரீசும்படி எல்லாரும் நம்முடைய கண்களை கலங்க செய்வோமா? Praise God. Hallelujah. Glory to God. உன் சிறையிருப்பு திரும்பும் நேரம் இது. உன் சிறையிருப்பு திரும்புகிற காலம் இது. உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு நமக்கு காண்பிக்கிற ஒரு புதிய பாதை இது. Praise be to God. நல்ல உள்ளத்தில் காண்டத்தில் பேசலாமா? நல்ல நல்ல சத்தமா பேசுங்க, நல்ல சத்தமாய் பேசுங்க. சில நிமிடங்களில் முடிக்க போகிறோம். தெய்வ மகிமை நம்ம காணப்பட போகிறது. ஓரப்பா ரகு ரபு ஷாச்சா ரபு அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை ஆங்காங்கே வீட்டில் இருக்கிறவங்க சரி, முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படியிடலாம், நிற்கிறவங்க நின்று கொள்ளலாம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் கர்த்தருக்கென்று அந்த மகிமை நேரத்தை ஒப்பு கொடுத்து, தேவரீர் எனக்கு ஜெபிக்கிற ஒரு பாரத்தை தார், உமக்காக நான் யாவையும் சகிப்பேன், உமக்காக நான் யாவையும் சகிப்பேன். ஐயா நீர் நானும் நேசிக்கிறேன். I love you Lord. என் சிறையிருப்பு மாறப்போகிறது, உன் சிறையிருப்பு மாறப்போகிறது. அறிக்கையிடுங்கள், நாவில் அறிக்கையிடுங்கள். Oh, my captivity is going to change and my prayers are going to change the captivity. சிறையிருப்பை திருப்ப போகிறது. என் ஜனங்கள் முன்போல் இருப்பார்கள், என் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள் என்று எங்களுக்காக வாக்கு பண்ணினீரே அப்பா. நாங்கள் அரண்மனை திருப்பி கொள்ளும்படிக்கு கிருபை பாராட்டுவீராக. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லும். Glory be to God. Glory be to God.
Glory be to God. தேவ வல்லம் இறங்கி வருவதாக. தேவ வல்லம் இறங்கி வருவதாக. Thank you Holy Spirit. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தனி ஜெபம் செய்ய முடியாமல் தினம் பிளான் பண்ணி திட்டமிட்டு ஜெபிக்க முடியாமல் போகிற 3 பேரை கர்த்தர் காண்பிக்கிறார். There are 3 people. தயவாய் கைவைத்து காண்க. ஜெபத்தை டைம் பிளான் பண்றீங்க, பட் உங்களால் பண்ண முடியல. ஆனால் உள்ளத்தில் ஆசையா இருக்குது. Thank you Jesus. Thank you Holy Spirit. I see 3 people. எனக்கு தெரியும், I don't want to tell you. நீங்களை கையில் வைத்து கர்த்தர் உங்களை விடுதலை தர விரும்புகிறார். Thank you Jesus. Thank you. வீடியோவில் இருக்கிறவங்களும் நீங்கள் கை காண்பீங்க, இல்லைன்னா ஒரு சைன் பண்ணுங்க, இல்லை முடிஞ்ச வீடியோவில் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தரப்போகிறார். எஸ் எஸ். Thank you Jesus. Thank you Jesus. Lydia. Oh, praise the Lord. Sister Lydia, praise be to God. என்ன ஒருவர் உண்டு. Thank you Jesus. கர்த்தர் விடுதலை தர. நீங்கள் வெட்கப்படக்கூடாது. உங்கள் வேலை நிமித்தமாக, குடும்பத்தின் காரணமாக அந்த பிரச்சனையோடு இருக்கிறீங்க. Thank you Holy Spirit. ஆவியானவர் ரெடி படும் பொழுது உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். Thank you Holy Spirit. Yes, it is you. Praise be to God. அப்படி கைகளை ஏந்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத செய்வீங்களா? நிச்சயம் ஆண்டவருக்காக ஆண்டவர் சொல்லுகிறபடி ஜெபிப்பீங்களா? உங்கள் நேரத்தை கர்த்தர் கொடுப்பீங்களா? இது ஒரு சிறிய ஊழியம் தான், அல்லது ஆவியானவர் இங்கே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நல்லா 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்கள். முதலாவது பார்க்கிறேன், வேலை, வீட்டு வேலையும் உங்களுடைய வேலையும், நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பெரிய ஒரு பாரமாகவே மாறிடுது. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நீங்கள் தடுமாறுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்பொழுது கர்த்தர் அவைகளில் ஒரு விடுதலை செய்ய போகிறார். ஆண்டவர் ஏன் பேசுகிறார் தெரியுமா? மற்றவங்க யாரும் உங்களை சொன்னாலும் உங்கள் உள்ளத்தில் அவ்வப்பொழுது நீங்கள் தேவனை தேடுகிறபடினால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்கள். தேவ வல்லமை வரப்போகிறது. You are going to receive a mighty difference, mighty change. ஆவியானவரே, என் அன்பு பிள்ளைகளை இப்பொழுது தொடுவீராக. தேவ வல்லமை என் பிள்ளைகளை ஜெபத்தை வாஞ்சி, சங்கீதம் 91 சொல்லுகிறது, அவர்களின் மேல் வாஞ்சை இருக்கிறபடினால் அவர்களை விடுவிப்பேன் என்று. என் பிள்ளைகள் மேல் வாஞ்சை இருக்கிறபடினால் அவர்கள் இயேசுவின் நாமத்தை விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். I set them free. பொல்லாத ஈர பிசாசே, தடைகளின் ஆவிகளே, தேவனோடு உள்ள பந்தத்தை முறிக்கிற வேலைகளின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தை சபித்து பிள்ளைகளை விட்டு லகுவாக்கி போடுகிறேன். I bless them Lord. இப்பொழுது தேவனுடைய கரம் அவர்களை பற்றுவதாக. ஜெப வாழ்க்கை இரவு மாறுகிறதற்காக நன்றி. செய்தி வேளையிலேயே நான் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள். கர்த்தர் உங்களை தொடுகிறார். இந்த இரவு தேவ ஆவியானவர் உங்களோடு வருகிறார், உங்கள் வீட்டுக்கு பிரவேசிக்கிறார். ஜெபத்தை எடுங்கள், வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை கொண்டு உங்கள் சிறை இருப்ப திரும்ப போகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களை நேசிக்கிற சேனைகளை கர்த்தர் இதை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நல்ல கைகளை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். Thank you Lord. Thank you Jesus. பலவீனம் உள்ளவர்கள் ஆங்காங்கே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தலையில் அடிப்பட்டவர்கள், இதயத்தில் வியாதி உள்ளவர்கள், பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ், இந்த ஸ்டமக் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எல்லா போன் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போறார் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. I see a young girl with a chest pain. ஒரு வாலிப பிள்ளை அவ்வப்பொழுது நெஞ்சு வலி வந்து போறதை பார்க்கிறேன். Thank you Holy Spirit. யார் கை காண்பிக்க முடியுமா? Holy Spirit, Jesus. Thank you Lord. Is it you? Because of the cough. Okay, கேச்சு இயேசுவின் ரத்தத்தினால். Yes, in the mighty name of Jesus Christ. தேவ வல்லமை தொட போகிறது. இனி இந்த ஜெபம் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. பக்தன் எழுதியிருக்கார், சாத்தானுக்கு சாவு மணி அடிப்படை எழுதியிருப்பார் தேவதாசன். அடிக்கலாமா? கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. Thank you Jesus. தன்னுடைய தகப்பனுடைய சுகத்திற்காக ஜெபிக்கிற ஒருவர் உண்டு. One of you is praying for the healing touch of your father. Thank you Jesus. கை காண்பித்துக் கொள்ளுங்கள், ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Everybody prepare. ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல பலவீனமோ இதயத்தில் கையை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சுகமாக்க வல்லமை இறங்கி வருகிறது. உங்களை நேசிக்கிற தேவனுடைய கரம், உங்களுக்காய் ஆணி பாய்ந்த கரம், சர்வ வல்லமுள்ள தேவனே, இப்பொழுது என் பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வருவீராக. பொல்லாத ஈன பிசாசே, சாத்தானுடைய கிரியைகளே, பலவீனத்தினால் வருகிற சாபத்தின் ஆவிகளே, பிரச்சனைகளால் வருகிற வேதனைகளே, இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் எழுந்த நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் கடிந்து கொள்ளுகிறேன். அப்பாலே போ, out in Jesus name. அப்பாலே போ இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பலவீனம் நிர்மூலமாகட்டும். உச்ச தலைவர் உள்ள கால் வரைக்கும் எலும்பு வலிகள், தலைவலிகள், இரத்த காயங்கள், இடறல்கள், கழுத்து வலிகள், இடுப்பு வலிகள், நெஞ்சு வலிகள், வயிற்று வலிகள், glory to God, sinusitis, every rheumatism, heart issues, இயேசுவின் நாமத்தில் போ என் பிள்ளைகளை விட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் சுகம் அளிப்பீராக. கர்த்தர் கிருபை தார். அப்படி தேவையில் உள்ள பிள்ளைகளை சந்திப்பீராக ராஜா.
கர்த்தர் ஒவ்வொருவரும் தேவ மகிமை கிருபை இந்த வேளையில் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொரு எல்லா கைகளையும் அப்பா அந்த ஜெபத்தின் ஆவி அடக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் நான் பாரப்பட்டு ஜெபிக்கணும். கண்ணீர் இல்லாமல் எந்திரிக்கக்கூடாதுப்பா. உண்மை பார்க்காமல் நான் எழும்பக்கூடாது. கர்த்தர் உண்மையில் அனுகிரகமாக இருக்கிறார். இதோ நீங்கள் பாக்கியவான்கள், சுகமாய் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் என்று உங்களை சந்திப்பார். நன்றி இயேசுராஜா. எல்லா ஒரு விஷய கைகளை வைத்து தேசரணைக்கு ஊழியத்திற்காக, அடியிற்காக, பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமாதானம் இந்த அரண்மனை திரும்பி வரும்படிக்கு என்று நிலைத்திருக்கும்படிக்கு தேங்க்யூ. எல்லா வருஷத்தும் சொல்லியப்பா கர்த்தர் கிருபை அந்த ஊழியத்தை கண்ணோக்குவீராக. தடைப்படுகிற ஊழியங்களை இயேசு நாமத்தில் நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் இந்த ஊழியத்திற்கு போகிற இடங்களில் எங்களை தடை செய்கிற பொல்ல அந்த சாத்தானுடைய கிரிகள், சாபங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மிராக்கிள்ஸ் ஒவ்வொன்றிலும் தேவ மகிமை சம்பூர்ணமாய் இருப்பதாக ஆசீர்வதித்து தகப்பனே, எங்கள் தந்த அற்புதமான நாளுக்காக நன்றி. நாங்கள் இணைந்த இந்த நாளை உபவாசித்து முடித்து வருவதற்கு கிருபை தந்து இப்படி இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இணைந்து டிஸ்கனெக்ட் ஆன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தவர்கள், வேலை நிமித்தம் போன பிள்ளைகளை அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு ஆத்மாவிலும் தெய்வ மகிமையுள்ள பிரசனம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதற்கு ஒவ்வொரு பேரும் அப்படி மேலும் சிஸ்டர் மேலும் குடும்பத்தின் மேலும் குடும்பத்தின் மேலும் மற்றும் வளத்தலைப்பட்ட மக்கள் மேல் தேவ கிருபை சம்பூர்ணமாக இருக்கட்டும். இந்த வாக்குத்தத்தை நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். இது நான் சிறை இருப்பை நான் திருப்புவேன் என்று சிறை இருப்பு திரும்புகிறதற்காக நன்றி. முன்பு போல் அரண்மனை ஸ்தோத்திர சத்தமும் பாடல் சத்தமும் தொழிக்க பண்ணுகிற வாக்கு தத்துவத்தை இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். I receive it, I inherit for my family. நாங்கள் ஜெபிப்போம் ஸ்தேவானை போல, நாங்கள் ஜெபிப்போம் யோபுவை போல. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் பாரப்படுவோம். எங்கள் சிறைப்பு திருப்ப போகிறதற்காக நன்றி, திருப்பினதற்காக நன்றி. சர்வ வல்லவல்ல தேவரே, இந்த கூட்டத்துக்கு எல்லா கத்தர் மாற்றி நிறுவக்க ஸ்தோத்திரம். இதனுடைய கத்தர் ஆசீர்வதித்தவர்களும் ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியும் கத்த உணர்ந்து வழி நடத்தும். எல்லா நாமத்திற்கு மேலான முதலாமத்தை உயர்த்தி வாழ்த்தி போற்றுகிறோம். பிள்ளைகளோடு செல்வீராக சாட்சிகளோடு விட்டு வர கிருபித்தார். மாணவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள், கிறிஸ்துவால் வருகிற காரியங்கள் செவையாய் நடக்கட்டும். ஆசீர்வதித்தவர்கள் மகிமை எடுத்துக்கொள். பிசாசுக்கு அளிக்கப்பட்டு போட்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகளுமே தேவனுடைய கரம் இருப்பதாக. தேவனுடைய வல்லமையுள்ள பிரசனத்தை பெற்றவர்களாய், கர்த்தருடைய ஞானத்தை தரித்துக் கொண்டவர்களாய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் நமக்கு மேலான முதலாவது உயர்த்துகிறோம். அப்படி நேசனப்பா சம்பூர்ணமாய் பணிந்து தொழுகிறோம். நீர் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். இயேசு ஜீவனாவது ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, நன்மைகளை, கிருபைகளை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். எங்கள் இரக்கத்தின் பிதாவே சத்தமாக சொல்லுவோமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரிடம் சகல பரிசுத்தமானவர்களிடத்திலும் என்றும் என்று சதாக்காலம் தங்கியிருப்பதாக. தேவரே, ஆசீர்வதியும், நிலைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்தது. நாத்துமாவை கத்தரை சோதரி, எவ்வளவு பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவை கத்தரை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்பதே. ஆமென்.